சுவாமியே சரணமையப்பான்ற வழிபாடு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சபரிமலை ஐயப்பனை பத்தின தெரியாத சில விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுப்போமா? ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கி ஸ்பிரிட்டஸ். அந்த காலங்களில் நீலிமலை ஏற்றத்தில் ஏறும்போது எப்போவுமே சத்தம் இல்லாமல் பேசாம தான் ஏறணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அது தபஸ்வி பாதை அப்படின்னு சொல்லப்பட்டதாலையும் அங்க போகும்போது தேவையில்லாத சத்தம், ஈகோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா அந்த ஆறா டிஸ்டர்ப் ஆகும்னும், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது கெடுக்குன்றனாலையும் அமைதியா போகும்போது ஸ்பிரிச்சுவலா நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, சபரிமலையில மகர விளக்குக்கும் மகர ஜோதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மகர ஜோதின்றது ஆண்டாண்டு காலமா ஐயப்பனே ஜோதியா தெரிவாருன்ற மாதிரி அது ஒரு நம்பிக்கையா தான் பார்க்கப்படுது. மகர விளக்கு அப்படின்றது கோயில்கள்ல 15 நாட்கள் நடக்கப்படுற விளக்கு ஏற்றி வழிபாடுற பூஜையை தான் மகர விளக்குன்னு சொல்றோம். இந்த வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியல இந்த காலத்துலன்னு சொல்றாங்க. மூணாவது, சபரிமலையில சில நாட்கள் நடைகள் திறந்திருக்கும், கோயில் திறந்திருக்கும், ஆனா பூஜைகள் எதுவுமே நடக்காது. இதுக்கான காரணம் என்னன்னா, பிரம்மச்சரிய சங்கல்பம் அப்படின்ற விரத முறையில ஐயப்பன் விரதம் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அதனால அந்த நேரம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு அந்த விரதத்துல அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாருன்னு ஆன்மீக ரீதியா நம்பப்படுது. இந்த ஆன்மீக தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.